அடேங்கப்பா, இது ரொம்ப அழகா ஸ்பின் ஆகுதே. இப்ப அபிமன்யுவோட த்ரோவை பாரு. இவங்க எப்ப பாரு விளையாடிட்டே இருக்காங்க. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. அப்பா கேட்ச். இது என்னப்பா என்னையே சுத்தி விடுது. ஒருவேளை இந்த கேம்ல ஏன் பவரை காட்ட வேண்டியதா இருந்தா கலக்கலா இருந்திருக்கும். சரியா சொன்னீங்கம்மா. குக்கி அப்படியெல்லாம் நினைக்காத. ஆரியா எப்பவும் பிஸியா தான் இருப்பா. ஆனா அவ கண்ணு எப்பவுமே நம்ம மேலதான் இருக்கும். ஆரியா கமான், நீயும் வந்து எங்க கூட விளையாட. ஜாலியா இருக்கிறது ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த பிளாஸ்டிக் டிஸ்கவுண்ட் எல்லாம் நான் வச்சு விளையாட விரும்பல. புரிஞ்சுதா? ஆரியா ஆரியா பாத்து. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. எனக்கு அது தெரியும் அபிமன்யு. இந்த ஹியூமன்ஸ்லாம் அவங்க டைம் சில்லி கேம்ஸ்க்காக எதுக்காக வேஸ்ட் பண்றாங்க? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. நீங்க பாரு ஆரியா, பூமியில இருக்கோம்னா அப்பப்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா ஜாலியா விளையாடணும் தான் தோணும். சண்டே இஸ் த ஃபன் டே. அப்பா புடிங்க. ஏய் சூப்பர் அபிமன்யு, என்ன த்ரோ தெரியுமா? என்னப்பா நடக்குதுங்க? ஆரியா தள்ளி போ. நீ ஏன் இப்படி பண்ண அபிமன்யு? இப்ப ஆரியா எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவா. நம்ம சும்மா விளையாடிட்டு தான் இருந்தோம். இப்ப நம்ம கேமையே க்ளோஸ் பண்ணிடுவா இவ. சாரி ஆரியா, உனக்கு ஒண்ணும் ஆகலல? போச்சு நம்ம காலி. ஏன் ஹியூமன் ஃபேமிலி வாங்க, மொத்த குமார் ஃபேமிலிக்கு சேர்ந்து சண்டேவை ஃபன் டே வாக்கலாம். லெட்ஸ் ப்ளே. என்னப்பா அது? இது நம்ம ஆரியா தானா? இது படிங்கம்மா. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. என்னோட பெட் டாப் வேலை செய்துன்னு நினைக்கிறேன். அடடா, டிவைஸ் என்னைக்குமே பொய் சொல்லாதே. ஏலியன்ஸோட சிக்னல் ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிப்பா இங்கதான் பக்கத்துல எங்கேயோ ஏலியன் பிக்னிக் செம்மையா நடந்துகிட்டு இருக்கு. இருங்க, அந்த பிக்னிக்கை நான் தான் பேக்கப் பண்ண போறேன். ரெடியா? என்ன சத்தாது? கண்டிப்பா இங்கதான் பக்கத்துல எங்கேயோ ஏலியன் இருக்கு. இந்த பக்கத்தா சிக்னல் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு சிக்னல் வருது. கண்டிப்பா இங்கதான் ஏலியன் இருக்கு. அட குமார் ஃபேமிலியா? ஹலோ அங்கிள். ஆமா, நீங்களா இங்க என்ன பண்றீங்க? அட கடவுளே, இங்க சிக்னல் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. போய் முதல்ல அத புடி. தேங்க்ஸ் ஆரியா. அட டாமி இரு, அங்க எங்க போய்கிட்டு இருக்க? இல்ல ஆரியா, நோ பவர் சாப்பிட நீ சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு? நீ தானே சொன்ன ஒருவேளை கோட்டாலால் அங்கிள் நம்மள கண்டுபிடிச்சிட்டாருன்னா எல்லாம் பிரச்சனை ஆயிடுன்னு. அர்த்ல அப்பப்ப கொஞ்சம் சில் பண்ணனும் அபிமன்யு. ஒருவேளை பவர்ஸ் இருந்தா அதை யூஸ் பண்ணு. ஒருவேளை சுப்ரீமோக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அவருக்கு இது எப்படி தெரியும்பா? நீங்களா கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க? இந்த ஆரியாக்கு என்னதான் ஆச்சு? சண்டேஸ்ல ஹியூமன்ஸ் எல்லாம் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? மாலுக்கு போய். நாமளும் மாலுக்கு போகலாம். அங்க என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி, நான் தான் மானிட்டர் ஆவேன். ஓ, இத பார்த்துதான் மேடம் பேசிட்டு போறாங்களோ? இந்த மாதிரியா காணாம போன பொருள் எல்லாம் நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டேன். ஆனா இதெல்லாம் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? நீ ஏலியனா மாறி ஒன்னும் இதெல்லாம் தேடலல்ல. என்னது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சுப்ரீமோ கிட்ட இருந்து நான் திட்டு வாங்கவே மாட்டேன். நீ மானிட்டர் ஆகிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ஆனா மத்த எல்லார்கிட்டயும் அவங்க பொருள் எல்லாம் கொடுத்து நீ நல்ல பேர் வாங்க. உங்களோட காணாம போன எல்லா பொருளையும் நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னோடது. அட பொறுமையா தேடுங்க. என்ன நடக்குதுங்க? என்ன இது? இந்த பொருள் எல்லாம் ஆரியாக்கு எப்படி கிடைச்சது? என்னோட ஜாமெட்ரி பாக்ஸ் கிடைச்சிருச்சு. ஆரியாக்கு இந்த பொருள் எல்லாம் எப்படி கிடைச்சது? மொத்த ஸ்டோர் ரூமும் தேடிட்டேன். பேக் எங்கதான் இருக்கு? இங்க வந்து பாரு.
எல்லா பொருளும் இங்கதான் இருக்கு. ரோனி, நீ சரியாதான் சொல்ற. உண்மையான மானிட்டர் எப்படி இருக்கணும்னா எல்லா பொருளையும் திரும்பி எடுத்துட்டு வந்து கிளாஸுக்கே கொடுத்த மாதிரி இருக்கணும். ஆரியா, நீ உண்மையிலேயே நல்ல வேலை பண்ண. சொல்லுங்க, நம்ம கிளாஸ் மானிட்டர் யாரு மாதிரி இருக்கணும்? ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, இத திருடினது யாரு? ஆரியா மட்டும் மானிட்டர் ஆனான்னு வைங்க, இந்த மாதிரி திருட்டெல்லாம் நடக்காது. யாரு எதுக்கு திருடினாங்கன்னு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க. சரியா சொன்ன. vote for ஆர்யா. ரோனி, ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டேன்ல. இப்ப நான் தான் பெருசா ஏதாவது யோசிச்சா. ஆரியா, நல்ல வேலை நான் உன்னை பாத்துட்டேன். எனக்கு புத்தகாலையில கொஞ்சம் வேலை இருக்கு. நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? என்னது? அது என்ன? எனக்கு புரியல. அடடா, உனக்கு புரியலையா? லைப்ரரிமா, தமிழ்லாம் நல்லா கத்துக்கணுமா? புத்தக ஆலை. லைப்ரரியில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. புக்ஸ் எல்லாம் அதோட இடத்துலயே இல்லையா. அதை சரியா வைக்கிறதுக்கு நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ்? எஸ் மேம். நான் உன்கிட்ட இருந்து இததான் எதிர்பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. எல்லாத்தையும் முடிச்சாச்சு. மானிட்டர் யாருங்க voting ரிசல்ட்ஸும் வந்தாச்சு. இதுல வின்னர் யாருன்னா மானிட்டர் ஆக போறது ஆர்யா. நீ என்ன சொன்ன? அந்த ஓட் பாக்ஸ்ல ஆர்யாக்கு பதில் என்னோட பேரை மாத்தி வச்சிட்டேன்னு தானே சொன்ன? ரோனி பாக்ஸ்ல பேரை மாத்திட்டானா? அப்புறம் நான் எப்படி மானிட்டர் ஆன? அட, கஸ்தூரி மேம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல, நீ மாம்பழத்தை சாப்பிடு, அது எப்படி காலி ஆச்சுன்னு யோசிக்காத. எனக்கு தெரியும், ரோனி இப்படிதான் ஏதாவது பண்ணுவான்னு தெரியும். நான் மறுபடியும் பேரை பழையபடி மாத்தி ஆகணும். அடடா, என்னோட பிரஷ் எங்க போச்சு? பிரஷ் கிடைக்க மாட்டேங்குதே. ஐடியா. சோ இன்னில இருந்து இந்த கிளாஸோட மானிட்டர் யாருன்னா நம்ம ஆர்யா. Thank you humans. அது வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சோ கஸ்தூரி மேம் என்ன சொல்லிருக்காங்க? சிங்கம் சிங்கிளா தான் வரும்னு சொன்னாங்கல்ல. குள்ள அபிமன்யு எங்க போயிட்டான்? கிளாஸுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். குட் பை. நல்ல வேளை தப்பிச்சேன். இப்ப நான் கீழே எப்படி வருவேன்? ஆரியா, சரியான டைம்க்கு வந்த நீ. அபிமன்யு, நீயும் உன்னோட இந்த சேட்டத்தனமோ ஏலியன்ஸ்க்கு பெரிய ஆபத்தை தான் கொண்டு வரும். ஏலியன் ஃபார்ம்ல தான் பறந்துட்டு இருந்த, இப்ப ஹியூமன் ஃபார்ம்லயே பறந்துட்டு இருக்க. சுப்ரீமோ கிட்ட உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும். அட, சுப்ரீமோ கிட்ட அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணு. முதல்ல பறந்துகிட்டு இருக்கேன், என்ன காப்பாத்து. இது கிரீன் பர்பிள் கெமிக்கல் மிக்ஸ் ஆனதுனால நடந்தது. ப்ளீஸ் ஆரியா, நீ தான் ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்தணும். இல்லனா என் கெதி அதோ கெதிதான். அது ஏன் எப்ப பார்த்தாலும் உனக்கு மட்டுமே இப்படி ஏதாவது நடக்குது அபிமன்யு? நான் முதல்ல ரிசர்ச் பண்றேன், அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தேடுறேன். நீ இந்த கம்பியவே பிடிச்சிட்டு. அட, என்ன நடக்குது இங்க? அட, இது என்னடா புது பிரச்சனை? எலினா பறக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனா இப்படி பறக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கே. நான் எப்படியாவது கீழே இறங்கியே ஆகணும். இப்ப ரோனி திரும்பவும் இங்க தானே வருவான். என்ன பண்றது? அபிமன்யு, நீ எப்படி வெளியே வர மாட்டேன்னு நான் இப்ப பாக்குறேன். அட கடவுளே, மறுபடியும் முதல்ல இருந்தா. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? எங்க இருக்க அபிமன்யு நீ? ஆரியா, ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்கவே மாட்டான். அடடா, கஸ்தூரி மிஸ் வேற அங்க இருக்காங்களே. கிளாஸ்ல இருந்து இப்ப எதுக்காக வெளியே வந்து எக்ஸ்பிளனேஷன் வேற கேட்பாங்க. நான் பேசாம மிஸ் பின்னாடி நின்னுக்கிட்டு அபிமன்யுக்கு ஆன்டிடோட பத்தி சொல்றதுதான் சரியா இருக்கும். ஹியூமன்ஸ் ஏதோ கேம் விளையாடுவாங்களே, ஆக்டிங் பண்ற கேம். டம்ப் ஷரேட்ஸ். நான் கண்டிப்பா நல்ல ஆக்ஷன் பண்ணுவேன். ஆனா அபிமன்யு அதை கண்டுபிடிப்பானான்னு தெரியலையே. அபிமன்யு, ஆரம்பிச்சிடலாம். இங்க பாரு. ஆரியா செய்கையில எனக்கு என்னமோ சொல்ல போறா போல இருக்கு. மரத்துக்கு மேல என்னத்த காட்டுறா? மேங்கோ, மேங்கோ மேல பாரு. மேங்கோ. பேங்கோனா என்ன? அதையே இந்த மரத்துக்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. ஓ, பேங்கோ இல்ல மேங்கோ. அப்ப ஏன் ப்ராப்ளம்க்கான ஆன்டிடோட் மேங்கோ தான். இப்பவே எடுக்கிறேன் பாரு. இது கிட்ட என்னால நெருங்க கூட முடியல.
அபிமன்யு நீ நல்லா தானே இருக்க? ஆஹா மேம். நான் நல்லா இருக்கேன். நல்ல வேலை, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. யாராவது வாங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. ரோனி ஒரு நிமிஷம் இரு, நான் உன்னை வெளியே கொண்டு வரேன் அங்க இருந்து. மேம், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. உதவி செய்ய வரவங்களுக்கே உதவி தேவையா? எதுவா வேணா இருக்கட்டும், இறுதியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. போங்க, நான் சொல்றது கேக்குதா? எல்லாரும் அவங்கவுங்க கிளாஸ்க்கு போங்க. கஸ்தூரி மேம் கரெக்டா தான் சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் நாங்க தான் ஜுங்கா ஐ மீன் குமார் ஃபேமிலி. அப்போ லாஸ்ட் மினிட் என்ட்ரியா வந்திருக்கிறது குமார் ஃபேமிலி. வெல்கம் டு தி காம்படிஷன். அபிமன்யு என்ன பண்ற? இந்த மாதிரி போட்டியில நம்ம கலந்துக்கிட்டாதான் ஹியூமன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை உனக்கு இஷ்டம் இல்லன்னா நான் வேணா சுப்ரீமோ கிட்ட இத பத்தி சொல்லிடுறேன். உனக்கு மிஷன்ல இன்ட்ரெஸ்டே இல்லன்னு. அபிமன்யு, இந்த காம்படிஷன்ல எங்க ஃபேமிலி தான் ஜெயிக்க போகுது. அதெல்லாம் காம்படிஷன் முடிஞ்ச உடனே தெரிஞ்சிரும். இல்ல, இந்த காம்படிஷன்ல வெறும் ஃபிட்னஸ் ஃபேமிலி தான் ஜெயிக்கும். ஏன்னா எந்த ஃபேமிலி ஒண்ணா எக்ஸசைஸ் பண்ணுதோ அந்த ஃபேமிலி தான் ஃபேமிலி நம்பர் 1. நாங்க ஏலியன், அதாவது எங்களோட ஃபேமிலி இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிச்சிடுவோம். ஆரியா, உன்னை என்ன பண்ற பாரு. மரியாதையா என் கூட வந்துரு. எங்க கூட்டிட்டு போற? அபிமன்யு நில்லு. அபிமன்யு, உன்னாலதான் நம்ம கேம்ல தோத்து போயிட்டோம். மறந்துடாத, நான் தான் இங்க கமாண்டர். கமாண்டரா? எப்ப பாரு கமாண்டர்னு சொல்லிக்கிட்டே இரு. உன்னோட டென்டிகல்ஸ் முதல்ல எடு அபிமன்யு. தேவையில்லாத வேலை பண்ணி நீ என்ன ரொம்பவே டென்ஷன் ஆக்கிட்ட. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அர்த்தல நம்ம ரெண்டு பேரும் இவங்களுக்கு அம்மா அப்பா. நாம தான் இந்த சண்டையை தடுத்து நிறுத்தி ஆகணும். எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எதுக்கு உண்மையான அக்கா தம்பி மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பத்துல இருந்து சொல்றேன் சண்டை போடுறத நிறுத்தினேன். என் பேச்சை இவ கேட்கவே மாட்டா. நானும் தான் உன்கிட்ட அவ்ளோ சொன்னேன். நீ மட்டும் என் பேச்ச கேக்குறியா என்ன? உன் ஏலியன்ஸ் பவர்ஸை யூஸ் பண்ணாதன்னு சொன்னல. பாதி கேம் தான் மிச்சம் இருக்கு. இதுல நம்ம ஜெயிக்கலன்னா டிக்கெட்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த கேம்ல நாம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். விண்டோ ஷாப்பிங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ஏலியன் ஷாப்பிங்க பாருங்க. என்ன நடக்குது? ஹியூமன் மாதிரி ஷாப்பிங் பண்றது செம ஃபன். பாம்பு மாதிரி இருந்தது. என்ன அது? எவ்வளவு அழகா இருக்கு. அத முதல்ல நான் தான் பார்த்தேன். அண்ணா முதல்ல எடுத்தது நான் தானே. இது என்னோட பர்ஸ். இல்ல அது என்னோடது. இல்ல என்னோடது. அச்சோ இல்ல ஆரியா, வேணாம் ஆரியா, தயவு செஞ்சு விட்டுரு. சீனை கிரியேட் பண்ணாத. நம்ம இங்க இருந்து போயிடலாமா? என்ன இது? இதை எடுத்துக்க. உன்னோட அழகுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும். இத என்னோட கிஃப்டா வச்சுக்க. நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன். நீயே வேணா அத வெச்சுக்கோ. நோ வே. ஏன் பேக் அடிச்சிருச்சு? முடிஞ்சா வந்து வாங்கிக்கோ. ஏன் பேக்கைய கொண்டு போற? உன்னை என்ன பண்ற பாரு. இந்த பொண்ணு ஏன் இப்படி நடந்துக்குது? ஆரியா வேண்டாம். நில்ல ஆரியா. அந்த பேக் என்கிட்ட திரும்பி கொடுத்துரு. அது என்னோடது. ஒண்ணுல முடிஞ்சா வாங்கிக்கோ. வந்துட்ட பேக் வாங்குறதுக்கு. ஏலியன்ஸ் பகச்சுக்கிட்டா என்ன ஆகுன்றத நான் காட்டுறேன். எங்க போனா? இப்ப இந்த புது பிரச்சனையை தடுக்கிறதுக்கு நானும் ஏலியனா மாறியே ஆகணும். நைஸ் காஸ்டியூம். நைஸ் காஸ்டியூம் நான் சொல்றேன். இப்ப என்ன பண்றேன் பாரு. ஓ நோ, என்ன இது? என்னையே
விட்டு போ. அச்சச்சோ கேமரா. சீஸ் சொல்லுங்க. அட உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன தோறுத்துற? என்ன வேணும்? அட ஆரியா ஏலியன் ஃபார்ம்க்கு கன்வெர்ட் ஆயிட்டா. இப்ப மத்தவங்க கிட்ட இருந்து அவள மறைச்சாகணும். அட யார் இது பண்ணது? அட என்ன நடக்குது இங்க? நல்ல வேளை ஒரு வழியா தப்பிச்சு. அந்த பேக் என்கிட்ட திரும்ப கொடுத்துரு. அட இப்ப இவ வந்துட்டா. இந்த பேக் என்னோடத, நான் திரும்ப தர மாட்டேன். போதும், இந்த பில்லோஸ்க்கு ரெஸ்ட் கொடுங்க. இல்ல நான் தர மாட்டேன். நோ அச்சோ. அது சரி, பார்க்ல தும்முனதுக்கு அப்புறம் தான் ஆரியாவோட ஆட்டிட்யூட் சேஞ்ச் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அச்சோ, இப்ப ஓடி ஆகணுமா? சாரி சார். சாரியா சொல்ற? முதல்ல இத க்ளீன் பண்ணு. இந்த ஆரியாவால நான் வசமா மாட்டிக்கிட்டேன் பாருங்க. அந்த ஆரியா என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டா. ஆரம்பத்துல ஜாலியா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப அதுவே பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு. முதல்ல ஆரியா மென்மையான காத்து மாதிரி இருந்தா, இப்ப அவளோட பர்சனாலிட்டி சூறாவளி மாதிரி இருக்கு. எப்படி தடுக்கிறது? என்ன கேட்டா, இது எல்லாமே அந்த தும்பலால மட்டும்தான் நடக்குது. தும்மல்னாலயா? ஆமா, ஆரியா அந்த கிரவுண்ட்ல இருக்கும்போது அவளுக்கு தும்பல் வந்தது. அப்புறம் அவளோட பர்சனாலிட்டி மாறிடுச்சு. நீ சொன்னது கரெக்ட் தான், ஆனா அதுக்கான சொல்யூஷன் தான் என்ன? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆரியாவோட பர்சனாலிட்டி தும்முனதுனால தானே போச்சு. ஒரு தும்பலால தான் இன்னொரு தும்பலை கேன்சல் பண்ண முடியும். அவ மறுபடியும் தும்பணுமா? ஆனா அவ இப்ப எங்க இருக்கா? அங்க இருக்கா. பேப்பர் ஷேக்கர் ஐடியா. இப்ப இந்த அபிமன்யு யாருன்னு காட்டுறேன். வாவ், சூப்பர் அபிமன்யு. Plan successful. Achoo! Wow, movie. Let's watch movie. இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா அவளோட பர்சனாலிட்டி மாறல. சண்டேல ஷாப்பிங் எடுத்து ஃபுல் என்டர்டெயின்மென்ட்னா இதுதான். இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் ஏலியன்ஸ் ஜோக்கர் மாதிரி காட்டுறாங்க. உண்மையான ஏலியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கு காட்டியே ஆகணும். எல்லாரும் இங்க படம் பார்க்க வருவாங்க. அப்ப அவங்க முன்னாடி போய் நின்னு ஏலியன்னா எப்படிதான் இருப்பாங்கன்னு நான் மாறி காட்ட போறேன். தும்பல கட் பண்ணல. ஆமா, ஆனா சுப்ரீமா இப்ப நம்மள கட் பண்ணிட்டு வர போல இருக்கு. நான் 3 டிக்கெட் வாங்கினல. இப்ப ஏலியனோட டபுள் அதிரடியை பார்க்க போறீங்க. ஆரியாவோட பர்சனாலிட்டி போனது தும்பலால மட்டும் இல்ல, அந்த சின்ன சின்ன ஃபாலன் மூக்குக்குள்ள போனதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. குக்கையோட மேஜிக்க பாருங்க. இந்த ஹியூமன்ஸ் கூட கண்ணாமூச்சி விளையாடி போர் அடிச்சிருச்சு. இன்னைக்கு இந்த ஹவுஸ்ஃபுல் ஷோல ஹியூமன்ஸ்க்கு அசல் ஏலியன் ஷோவை நான் காட்ட போறேன். Oh no, target miss. அம்மா, திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்றேன். bullseye. bullseye-ஆ? இல்ல, ஆரியாவோட நோஸ். ஆமாமா, நானும் அதான் சொன்னேன். அட என்னப்பா இது? என்ன நடக்குது இங்க? அட, சண்டேல நம்ம மால்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு நம்மளோட கிளீனிங் டே வாச்சே. இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாங்க வீட்டுக்கு போலாம். ஆரியா, இப்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ஆமாமா, திட்டு இன்னும் திட்டு, எவ்வளவு நல்லா திட்டு. சுப்ரீமோ அலர்ட், நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஆகணும். நம்மளோட ஆரியா 2.0 மாதிரி சில்ல இல்ல, ஆனா இவ இப்படியே இருந்தாலும் நல்லதா இருக்கு. வீட்டுக்கு போலான்னு சொன்ன, என்ன வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? ஆரியா, விஷ் ஷோ கமெண்ட்.
சுப்ரீமோவோட கால். அப்புறம் உன்னோட கோவக்கார பேச்சுக்கு நாங்க அடிக்ட் ஆயிட்டோம். ஆரியா, ரிசர்ச்ச வேணா நீயே பாத்துக்கோ. நான் ஸ்விம்மிங் பண்ண போறேன். என்னைய கீழே தள்ளி விட்ட. நீ எப்படி போய் ஸ்விம் பண்ணுவ? முதல்ல மனுஷங்கள மாதிரி நீச்சல் அடிக்க கத்துக்கோ, அப்புறம் போய் நீச்சல் அடி. ஆனா நான் மனுஷங்க மாதிரி நீச்சல் அடிக்கவே விரும்பலையே. நம்ம ஏலியன்ஸ் எப்ப வேணா ஸ்பேஸ்ல ஃப்ளோட், அதாவது ஸ்விம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கடல்ல நான் என்னோட ஏலியன் அவதாரத்துல ஸ்விம் பண்ணுவேன். அபிமன்யு, நீ இப்படியே ஏலியன் மாதிரி சுத்திட்டு இருந்தனா நான் சுப்ரீமோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இல்ல ஆரியா, இந்த பீச்ல நாலா பக்கமும் பாரு, யாருமே இல்ல. இந்த இடத்துல யாரும் ஏலியனை தேடிலாம் வர மாட்டாங்க. வேணும்னா பாரு, நான் ஸ்விம்மிங் பண்ண போறேன். ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு அபிமன்யு. மன்னிச்சிரு, எனக்கு காது கேட்கல. நான் போறேன். அபிமன்யு, ஏய், அட, அபிமன்யு, உனக்கு ஒண்ணும் ஆகலல? அபிமன்யு, நான் பேசுறது கேக்குதா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. நான் தான் அப்பவே சொன்னல, தண்ணிக்குள்ள வரும்போது ஏலியனா மாறிடுனே. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காத. உன்னாலதான் நான் தண்ணிக்குள்ளேயே விழுந்தேன். இவ்ளோ கேவலமா இருக்க தண்ணியை நான் குடிக்க வேற செஞ்சுட்டேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஹியூமன்ஸ் மாதிரி ஸ்விம்மிங் பண்ணதா உனக்கு தெரியல. உன் வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு. தப்பி தவறி இதை யாரா ஒரு மனுஷா குடிச்சான்னா அவனுக்கு உடம்பு முடியாம போயிடும். ஏலியன்ஸ் எல்லாம் இதை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லது. என்ன ஆகும் யாருக்கு என்ன தெரியும்? இப்பவே ஏலியனா மாறு, வாயை மூடு. எப்படியோ தண்ணிக்குள்ள வந்துட்டோம். இங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணலாமா? உள்ளுக்குள்ள எவ்வளவு அழகான பிளான்ட்ஸும் கிரீச்சர்ஸும் இருக்குல்ல. தண்ணிக்குள்ள இருக்க உலகம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இது வெளிய இருந்து பார்க்க தெரியல. ஓ நோ, இது என்ன புது பிரச்சனை? ஆரியா எங்க போனா? அடடா, தூண்டில்ல மாட்டிக்கிட்டியா? இந்த தூண்டில் எங்க இருந்து வந்தது? எங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு பெரிய மீனை புடிச்சிட்டு தான் போவேன். அடடா, இங்கேயும் ஹியூமனா? அடடா, தூண்டில் ஏதோ மாட்டிக்கிச்சு போல இருக்கு. மீனு, மீனு, மீனு. ஆரியா என்னாலதான் தண்ணியில வந்து விழுந்தா. நான் தான் அவளை காப்பாத்தி ஆகணும். அட, ஏன் இது வர மாட்டேங்குது? ஏதோ ஒரு பெரிய மீன் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, எந்த அளவுக்கு பலம் கொடுக்கறமோ அந்த அளவுக்கு எனக்கு பணம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த மீன்காரன் மாணிக்கம் பிடியில் இருந்து எந்த மீனாலையும் தப்பிக்கவே முடியாது. அட, கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்களேன். தூண்டில இருந்து தப்பிச்சு வலையில மாட்டிக்கிட்டேனே. அபிமன்யு எப்படி மாட்டி விட்டுருக்கன்னு பாரு. ஓ நோ, இந்த ஆக்டோபஸ் எங்க இருந்து வந்தது? அடடா, கிச்சு கிச்சு மூட்டாதீங்க. அபிமன்யு, அடடா போச்சு. இதோ இப்ப சீக்கிரமா இழுத்துறேன். பெரிய மீனா இருக்கு போல இருக்கே. இன்னும் கொஞ்சம் பலமா இழுத்து பாப்போம். மாட்டிக்கிச்சு. சூப்பரே, வளம் நழுவி பால்ல விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ள இருந்து இந்த மீனை நம்ம வெளியே இழுக்கலாம்னு பார்த்தா இது நேரா நம்ம டேங்குக்குள்ள போய் விழுந்துருச்சு. அந்த ஹியூமன் இங்க வர்றதுக்குள்ள நான் தண்ணியை விட்டு வெளியே போயாகணும். என்னால ஏன் பறக்க முடியல? என்ன நடக்குது எனக்கு? அட, என்னடா இது? பாக்குறதுக்கு ஒரு விசித்திரமான மீன் மாதிரி இருக்குதே. ஒருவேளை இது கடல் கன்னியா? இல்ல, ஆக்டோபஸா இருக்காது. இது ஒரு அற்புத சக்தி கொண்ட முகம் இருக்கிற மீன் மாதிரியே இருக்குது. ஆமா,
ஆரியா மணி சார் வந்துகிட்டு இருப்பாரு. நாம அபிமன்யு, நான் சாப்பாட வேஸ்ட் பண்றேன்னு மணி சார் மட்டும் வந்து பாத்துட்டாருன்னா அப்புறம் என் டென்டிகல்ஸை யார்கிட்டயும் என்னால காட்ட முடியாது. நடக்காது ஆரியா. நான் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுதான் ஆகணும். ஆரியா வேண்டாம். நம்ம ஏலியன்ஸ் ஹியூமன்ஸோட ஃபுட் எல்லாம் சாப்பிட கூடாது. அபிமன்யு, இப்ப என்ன பண்றது? இந்த சாப்பாட காக்கா கூட சாப்பிட மாட்டேங்குது. நான் பாத்திருக்கேன். ஹியூமன்ஸ் கெச்சப் ஆட் பண்ணி தான் சாப்பாடோட டேஸ்ட அதிகப்படுத்துவாங்க. இந்த பேர்ட்ஸுக்கும் டேஸ்ட் கண்டிப்பா தேவையில்லப்பா. வாங்க வந்து சாப்பிடுங்க. வாங்க வந்து சாப்பிடுங்க. வாங்க 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 வாங்க. அபிமன்யு, சீக்கிரம் மூடி. அவங்க எல்லாம் இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஏலியனா மரியம் வேலையை காட்ட பாரு. ஓஹோ, இந்த ஏலியன் புதுசா என்ன செட்டி ஆரம்பிச்சதுன்னு தெரியலையே. என் வீட்டு தோட்டத்தில் அபிமன்யு, சம்பகண்ணா, பூவெல்லாம் கேட்டுப்பா என்று சொல்லும் சொல்லும். காக்கா என் தலையில பண்ணிடுச்சு. சீ சீ சீ. இப்பெல்லாம் காக்கா தக்காளி அதிகமா சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்ல பெஸ்டா இருக்கும். இந்த பக்கோட மேல டொமேட்டோ சாஸ் ஊத்துனா. வாங்க வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. சார் சார், சீக்கிரம் வாங்க. அபிமன்யு, அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. இந்த டஸ்ட்பின் காலியாக இருக்கு. அது உள்ள இருந்த அந்த பக்கோடா காலி ஆயிடுச்சு போல இருக்கே. பாருங்க சார், உங்களுடைய ஃபேவரட் ஸ்டூடண்ட் இன்னைக்கு ஃபுட்ட வேஸ்ட் பண்றதுல ரெக்கார்டையே பிரேக் பண்ணிட்டான். நீ சொன்னது ரொம்ப சரிதான் மோனா. ஆரியா எல்லாருடைய ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்டான். டோன்ட் வரி சார், நாங்க இருக்கும்போது சாப்பாடு வேஸ்ட் ஆகாது. ஆனா சார், நம்ம மோனா இருக்காளே, இந்த சின்ன விஷயத்துக்காக உங்களை கேண்டீன் வர வச்சு உங்களோட பொன்னான நேரத்தை வீணாக்கிட்டா. அது இருக்கட்டும் சார். மோனா வந்து எல்லாரோட பிளேட்டையும் செக் பண்ணா. ஆனா மோனாவோட பிளேட்டை யாருமே செக் பண்ணலையே. ஏன்னா மோனா மானிட்டர் வேலையில பிஸியா இருந்ததுனால அவ சாப்பிடுறதையே மறந்துட்டா. அதனாலதான் நான் அவளுக்கு ஸ்பெஷல் பாவக்காய் பக்கோடா கொண்டு வந்திருக்கேன். இத மோனா மட்டும் தான் சாப்பிடணும். இந்த ரசூடா எப்பவுமே கிச்சன் பாஸ், ஸ்டூடண்ட்ஸ் எப்பவுமே பக்கா